இப்போ நம்ம புக் டிரான்சாக்ஷனுக்கான மெயின் ஃப்ளோக்கான ஒர்க் ஃப்ளோஸ் பார்ப்போம். இதுக்கு என்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு புக் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த புக்கினோட அவைலபிலிட்டி கவுண்ட்லேருந்து ஒரு கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். தென் அந்த புக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அகைன் அந்த அவைலபிலிட்டி கவுண்ட்லேருந்து ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் அந்த புக்குக்கு ஏதாவது ஃபைன் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ப்ராசஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த புக் வந்து லாஸோ இல்லை டேமேஜோ ஆயிடுச்சுனாக்கா அந்த புக்கினுடைய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு சிஸ்டம் ப்ரொஃபைல்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணி அதுக்கான ஃபைனை வந்து நம்ம அந்த புக்குக்கு அப்ளை பண்ணோம், அந்த யூஸருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டருக்காக யூஸருக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எடிட்டிஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஃப்ளோவில் நியூ ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபார்ம் வந்து புக் டிரான்சாக்ஷன், ரெக்கார்ட் ஈவெண்ட் வந்து கிரியேட் கொடுத்துட்டு ஃபார்ம் ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம் சப்மிஷன். ஒர்க் ஃப்ளோக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு புக்கு வந்துட்டு ஒரு யூசர் வந்து அவைல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவைலபிள் ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து டெலிட் ஸ்கிரிப்ட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ அந்த புக்கினுடைய அவைலபிள் ஸ்டாக் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அது எடுக்கிறதுக்கு செலக்டட் புக் ஈக்குவல் டு புக்ஸுங்கிற ஃபார்ம்லேருந்து ஐடி ஈக்குவல் டு இன்புட் டாட் புக்ஸ் டாட் அவைலபிள் ஸ்டாக். இப்போ இந்த செலக்டட் புக்கோட அவைலபிள் ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறது இருக்கும். இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு செலக்டட் புக் டாட் நம்ம அவைலபிள் ஸ்டாக் வந்து இங்கே மெயின்டைன் பண்ண வேணாம். அப்போ தான் நம்மளால இங்கே அதுக்கான டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். அவைலபிள் ஸ்டாக் ஈக்குவல் டு செலக்டட் புக் டாட் அவைலபிள் ஸ்டாக் -1. இப்போ ஸ்டாக் வந்துட்டு ஒன்று ரெடியூஸ் பண்ணியாச்சு அந்த புக்குக்கு. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புக்கை அவைல் பண்ணதும் இந்த புக்குல ஏற்கனவே அவைல் ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ணி இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு திரும்பி அந்த அவைல் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிட்டர்னுக்கு நம்ம ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வேணும். அதுக்காக நம்ம ரிப்போர்ட்டில் ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இதை க்ளோஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். இங்கே டிசைன் வியூக்கு வந்துட்டு புக் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கான்ஃபிக் ஃபீல்ட்ஸ் ஃபார் வெப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்து லாஸ்ட்டில் ஆட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கான நேமு ரிட்டர்ன் புக்ஸ், அதுக்கான ஒர்க் ஃப்ளோ நேம் வந்துட்டு ரிட்டர்ன் புக்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கான ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை டன் கொடுத்துப்போம். டன் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு பட்டன் வேணும். இன்னொரு பட்டன் எதுக்குன்னா, இந்த புக் வந்து டேமேஜ் ஆகிடுச்சினாலோ இல்லை லாஸ்ட் ஆகிடுச்சினாலோ அதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ அதுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு திரும்பி ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டு ஆட் நியூ பட்டன் கொடுத்து இங்கே பட்டனுக்கான நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ, இது டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த 2 பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த 2 பட்டனுக்கான ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி
நம்ம ஒரு ஃபைன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைன் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணிட்டாங்களா இல்லையாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஒரு ப்ராசஸ் தேவை. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணுறது இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரம் ஸ்க்ராட்சை கிளிக் பண்ணிட்டு ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ ரிட்டர்ன் புக்ஸ்ன்னு கொடுக்குறோம். நேம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிடுறேன் ஃபார்மை. ஸோ இங்கே நமக்கு என்ன கேப்சர் ஆகும் அப்படின்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டு. அந்த ஃபைன் அமௌண்ட்டை இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கரன்சி ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்டு தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் பாக்ஸு. ஸோ ஃபைன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்களா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இன்னொரு ஃபீல்டு வைக்கிறோம். ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு ஒரு நம்பர் ஃபீல்டு. ஸோ இந்த நம்பர் ஃபீல்டு கொடுத்துட்டு இதனுடைய மேக்ஸிமம் டிஜிட் வந்துட்டு நம்ம 19 அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ 19ங்கிறத நமக்கு அந்த மேக்ஸிமம் டிஜிட்டு அந்த டிஜிட் அப்டேட் பண்ணிடுறோம். இதோட பேர் வந்துட்டு புக் டிரான்சாக்ஷன் ஐடி. இது புக் டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஃபீல் நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது டன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரிட்டர்ன் புக்குக்கு நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த புக்குனுக்கு நம்ம ஃபார்ம் ப்ளஸ் அதுக்கான ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபைன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்குலாம் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ஃபார்மை ஒரு ஸ்டேட்லெஸ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் தரோம். டூப்ளிகேட்டில் இங்கே டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் ஜோகோ கிரியேட்டர்னு ஒரு செக் பாக்ஸ் கேட்கும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே செலக்ட் ஃபீல்ட்ஸில் நம்ம ஃபீல்ட்ஸை மட்டும் 3 ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபார்ம் நேமை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபார்ம் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் புதுசாக டூப்ளிகேட் பண்ண ஃபார்முக்கு வந்துட்டு எந்த ரிப்போர்ட்டும் இருக்காது. ஸோ இது பழைய ஃபார்முக்கு வந்து ஒரு ஃபார்ம் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த பழைய ஃபார்ம் தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனில் டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் டெலீட் ஆகிடும். நம்ம இப்போ இந்த ஃபார்மை டெலீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேட்டஸ் ஃபார்ம் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ளோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் கான்ஃபிக் ஃபீல்ட்ஸ் ஃபார் வெப்பை கிளிக் பண்ணிட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண 2 பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனில் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஒரு எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை எடிட் கொடுத்துட்டு இல்லை எடிட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறோம். இல்லை ஆட் நியூ ஆக்ஷன் இல்லை டெலிவரி கோடில் ரேட்டர் 1 கொடுத்துக்கோங்க. புக்கை ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபைன் அமௌண்ட் என்ன ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ணணும். இஃப் zogo dot current date greater than input dot expected return date. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட்டை விட கரண்ட் ரிட்டர்ன் பண்ணுறப்ப கரண்ட் டேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் அப்ளை ஆகும். ஸோ எவ்வளோ ஃபைன் பர் டேக்கு வருதுங்கிறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபைன் பண்ணுறதுக்காக சிஸ்டம் ப்ரொஃபைல்லேருந்து ஃபெச் பண்ணிக்கிறோம்.
fine per day equal to system profile of reference equal to 1 dot fine per day. இப்போ per டேக்கான ஃபைன் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட் டாட் டே பிட்வீன் ஆஃப் zoho டாட் கரண்ட் டேட். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் ஃபைன் அமௌண்ட் என்னென்னு பார்ப்போம். டோட்டல் fine amount equal to difference into fine per day. So total fine amount வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்கேஸ் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணுற கரண்ட் டேட் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் டேட்டை விட அதிகமாக இல்லை அப்படின்னா else total fine amount equal to 0. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட்குள்ளார புக்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபைனும் வராது. அதனால் இங்கே 0 கொடுத்துட்டோம். இப்போ இந்த புக்கில் இருந்து ஒரு அவைலபிள் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு புக்கிலேருந்து நம்ம இது எந்த புக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணி எடுக்கணும். அதுக்கு selected book equal to books of id equal to books. நம்ம செலக்டட் புக் எதுங்க அதை எடுத்தாச்சு. இப்போ selected book dot available stock equal to selected book dot available stock plus 1. இப்போ ஏற்கனவே அவைலபிள் ஸ்டாக்கை விட ஒரு ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பி அவைலபிள் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைன் அமௌண்ட்டாக அவங்க பே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ரெக்கார்ட் புக்ஸுன்ட்டு, சாரி ரிட்டர்ன் புக்ஸ்ன்னு, அந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ஓப்பன் யூஆர்எல் டபுள் கோட்ஸ் ஆஷ் ஃபார்ம் கோலன் ரிட்டர்ன் புக் இதோட பராமில் புக் transaction id equal to input dot id plus and fine equal to total fine amount. இந்த டைப் வந்து நம்ம பாப்அப் விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த அப்டேட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். percentage equal to system profile of reference 1 dot percentage and book lost. ஸோ இப்போ நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து புக்கினுடைய ப்ரைஸ் வேணும். அந்த புக்கினுடைய ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு selected book equal to books id equal to input dot
book dot price of book. இப்போ நமக்கு ப்ரைஸும் கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ஃபைன் அமௌண்ட்டு போடணும். ஸோ டோட்டல் fine amount equal to selected books. So selected book னு இதை rename பண்ணிக்கிறேன். Selected book price divide by 100 into percentage. So the percentage of amount கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி வரல அந்த ரிட்டர்ன் புக்குக்கான கன்ஃபர்மேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் யூஆர்எல் டபுள் கோட்ஸில் ஆஷ் ஃபார்ம் கோலன் திரும்பி அந்த ஃபார்மோட லிங்க் நேம் எடுக்கணும். ஸோ அதுக்கு ரீநேம் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறோம். நேம் கொஷின் மார்க் நெக்ஸ்ட்டு இந்த புக் டிரான்சாக்ஷன் ஐடி book transaction id equal to plus input dot id plus full quotes la and fine equal to plus the total fine amount. இதில் பாப்பப் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டன் கொடுத்துட்றோம். இதில் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் பட்டனுக்கு இங்கே இது நம்ம ஃபைன் அமௌண்ட்டையும் ஐடியும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஃப்ளோவில் ஃபார்ம் ஒர்க் ஃப்ளோவில் நியூ ஒர்க் ஃப்ளோ. ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் புக். அதில் ஃபார்ம் ஈவெண்ட் வந்துட்டு கிளிக் எஃப் பட்டன் வந்து சப்மிட்ங்கிற பட்டன். ஒர்க் ஃப்ளோ நேம் வந்து ஆன் கிளிக் பட்டன். இதை கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்றேன். அதில் ஆட் நியூ ஆக்ஷன் கொடுத்து டெலிட் ஸ்கிரிப்ட் ஃபைன் அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகணும். இஃப் input dot fine amount received if any equal to true. இப்போ இந்த ஃபைன் அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனிங்கிறது செக்காக இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஸோ இது எந்த ரெக்கார்டோடைய எந்த புக் டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்டுங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ செலக்டட் transaction equal to book transaction of id equal to input dot book transaction id, then selected transaction dot actual return date equal to zoho dot current date. Selected transaction dot fine equal to input dot fine. இதை அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டன் கொடுத்துக்கோங்க. இப்போ டிசைன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரிட்டன் புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புக்கை ஃபார்ம் பீட்டில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் இஃப் எனிங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். புக்கினோட ஐடியா வந்துட்டு நம்ம யூஸருக்கு காட்டாமல் ஹைட் பண்ணோம். அதுக்கு இன்னும் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இதில் ரிட்டர்ன் புக், இதில் லோட் ஆஃப் ஏ ஃபார்மில் ஆன் லோட் கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு ஒரு ஆக்ஷன் ஆட் பண்ணுறோம். இதில் ஹைட்
புக் ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு கொடுத்துட்றோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். புக் ட்ரான்சாக்ஷன் ஐடியை ஹைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைன் அமௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணணும். யூசர் வந்துட்டு எடிட் பண்ண முடியாத மாதிரி நான் எடிட்டபிளாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ரிட்டர்ன் புக்கில் ஆன் லோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே டிசேபிள் ஃபைன் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் டேமேஜோ இல்லை லாஸோ ஆகிடுச்சினாலோ அதுக்கான ஃபைன் பே பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணும்போது அவைலபிள் ஸ்டாக் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அது பண்ணுவோம். புக்ஸ் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு இதில் எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஏன் எடிட் தரோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்துருவாங்க டோட்டல் ஸ்டாக்கு. ஸோ புதுசாக ஸ்டாக் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அதை எடிட் பண்ணி தான் திரும்பி அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் எடிட் கொடுத்தாச்சு. எடிட்டட் கொடுத்துட்டு இங்கே வேலிடேஷன் ஆன் ஃபார்ம் கமிஷன் கொடுத்துட்றோம். ஸோ இதில் ஒர்க் ஃப்ளோக்கு நேம் கிரியேட் பண்ணுறோம். வேலிடேட் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, if input dot total stock not equal to old dot total stock. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டோட்டல் ஸ்டாக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் ஸ்டாக்கும் ஈக்குவலாக இல்லையாங்க அதை செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அவைலபிள் ஸ்டாக்கில் இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பழைய டோட்டல் ஸ்டாக்குக்கும் இப்போ இருக்கிற டோட்டல் ஸ்டாக்குக்கும் டிஃப்ரென்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு input dot total stock minus old dot total stock. ஸோ ஸ்டாக் வந்துட்டு ரெண்டு ஸ்டாக்குக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அவைலபிள் ஸ்டாக்லேயே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் டாட் அவைலபிள் ஸ்டாக் ஈக்குவல் டு இன்புட் டாட் அவைலபிள் ஸ்டாக் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ்